ஆன்மீகம் என்பது நம்முடைய வாழ்வில் ஏற்படும் குழப்பங்களுக்கான விடை. உங்களுடைய இந்த குழப்பங்கள், நம்முடைய வாழ்வில் இந்த துன்பங்கள் ஏன், குழப்பங்கள் ஏன், இந்த சோதனைகள் ஏன் என்பதற்கெல்லாம் எது விடையளிக்கிறதோ அதுவே ஆன்மீகம். எது தீர்வை சொல்கிறதோ அதுவே ஆன்மீகம். இங்கே இருக்கும் நோய்களுக்கு எது அந்த நோயை குணமாக்குகிறதோ அதுவே மருந்து. நோய்களை குணமாக்குவது மருந்து என்றால் நம்முடைய மன பிணிகளை, உளப்பிணிகளை, உள நோய்களை, வாழ்வினுடைய இந்த துக்க நோய்களை தீர்ப்பது எதுவோ அதுவே ஆன்மீகம் என்ற மருந்து. எனவே எங்கெல்லாம் இந்த குழப்பங்கள் இருக்கிறதோ, வாழ்க்கையில் துக்கங்கள் இருக்கிறதோ, அந்த இடத்தில் எல்லாம் அதை தீர்க்கும் செயல்முறையின் பெயர் தான் ஆன்மீகம். அது ஒரு பயிற்சியாக இருக்கலாம், ஒரு போதனையாக இருக்கலாம், ஒரு அறிவுரையாக இருக்கலாம், ஒரு தரிசனமாக இருக்கலாம், அது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய குரு உங்களுக்கு அளித்த உபதேசமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் குருவை கண்ட தரிசனமாக இருக்கலாம். எது அந்த துன்பத்தை நீக்குகிறதோ அதுவே ஆன்மீகம்.